Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம நெத்திலி கருவாட்டு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஹெல்தி, ரொம்ப சுலபமா சீக்கிரமா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான கருவாடு எடுத்துக்கணும். நான் பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் கருவாடு அளவு எடுத்துருக்கேங்க. கருவாடு வாங்கும் போதே நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கருவாடு எடுத்து தலைப்பகுதியை கிள்ளிக்கணுங்க. தலைப்பகுதி கிள்ளும் போதே அதோட அடிப்பகுதியில் கொஞ்சமாக கருப்பாக உங்களுக்கு வரும். அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த மீனோட குடல் தாங்க, அந்த காஞ்சு போயிருக்கும். அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா கருவாட்டையும் அதோட தலைகளை நீக்கிட்டு நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கணும். நம்ம சேனலில் ஏற்கனவே நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துருக்கோங்க. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு, அப்புறம் பேச்சுலர் ஸ்டைல் மீன் குழம்பு, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே சேனலில் பார்த்துருக்கோம். இது எல்லாத்துக்குமான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா மேலே ஐஏக்கான கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கருவாடு எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா சூடாக கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணியை அந்த க்ளீன் பண்ண கருவாடு, அதாவது தலை கிள்ளி எடுத்துக்கிட்ட கருவாட்டில் நம்ம ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா கருவாடை நல்லா ஊறி இருக்கும். ஊறினதுக்கப்புறமா அந்த அடியில் இருக்கக்கூடிய குடல் பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்க. ஊறிட்டதுனால நீங்கள் கை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா க்ளீனாக வந்துடும். கருவாடு க்ளீன் பண்ணுறது மட்டும்தாங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மற்றபடி குக்கிங் டைம் ரொம்ப கம்மி. அதே மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா கருவாட்டோட அடிப்பகுதியும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்த பிறகு 3 டைம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியை வடிகட்டக்கூடாது. அந்த தண்ணியிலேருந்து கருவாட்டை அலசி தனி பிளேட்டில் எடுத்துகிட்டு வைக்கணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில் மண்ணெல்லாம் இருக்கும். அந்த மண்ணெல்லாம் போகிறதுக்காக. இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது, கருவாடு சாப்பிடும்போது மண் உங்களுக்கு நறுன்னு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் 3 டைம் க்ளீன் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணியை கீழே ஊற்றிடணும். இது மாதிரி நல்ல கருவாட்டை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரை பேன் இல்லை நான்ஸ்டிக் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க கருவாடை சேர்த்துக்கிறோங்க. கருவாடு ஃப்ரை எல்லாருமே பண்ணுவோம். எல்லாரும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நல்லா சேர்த்து அந்த கருவாட்டெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமை விட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மீடியம் ஃப்ளேம் இல்லைனா அதை விட கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப சாம்பார் பொடி போடுறேன் நான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம சாம்பார் பொடி போட்டோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாடு சமைக்கும் போது உப்பு பார்த்து போடுங்க. ஏற்கனவே கருவாட்டிலையும் உப்பு இருக்குங்க, அதனால் உப்பு அளவாக போட்டுக்கோங்க. பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. அதுக்கப்புறமா ஜஸ்ட் அந்த கருவாடு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா வேக விடுங்க. நாங்கள் ட்ரையாக கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு வேக விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இதுவும் நமக்கு ட்ரை வெர்ஷனாக கிடச்சிரும்.
சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கும். தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கருவாடு தனித்தனியாக வந்துடுச்சு பாருங்கள். கருவாடு சமைக்க தெரியாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி அந்த கருவாடு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரை ஆகி வந்துருச்சு அப்படின்னா கருவாடு குக் ஆகிடுங்க. உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. அவ்வளோதாங்க. இது நம்ம எல்லா சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.